இந்திய நாட்டை காப்பதற்கு தன்னுயிரை தந்திட்ட இந்திய நாட்டின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய எமது சிஆர்பிஎஃப் வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மாஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்களுக்கும், மாண்புமிகு செல்வப்பெருந்தகை மாண்புமிகு அண்ணன் திருமாவளவன், மாண்புமிகு சசிகாந்த் செந்தில் மற்றும் மாண்புமிகு ராபர்ட் புரூஸ், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாநிதி, மாண்புமிகு சிபிஎம்மின் உறுப்பினர் கனகராஜ், மாண்புமிகு அருமை சகோதரர் பத்திரிகையாளர் சங்கத்தின் புதிய தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற ஆசிப் முகமது அவர்கள், பத்திரிகையாளர் செந்தில்வேல், தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கும், இதை ஒழுங்கு செய்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகுமார் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் செல்லசுவாமி அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மனோகரன், சதீஷ் செல்லதுரை மற்றும் துணைத் தலைவர் தமிழரசன் மற்றும் பொருளாளர் பூர்ணச்சந்திரன் மற்றும் டிபிஎஸ் மணி மற்றும் குஷ்மா உள்ளிட்ட மகளிர் பிரிவு பொறுப்பாளர்களுக்கும், இங்கு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இருந்தும் இந்த தாக்குதலில் உயிரிழந்த நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அருமை சகோதரர் சிவச்சந்திரன் 92B என்னும் தன் பட்டியத்தோடு இந்த தேசத்தின் பாதுகாப்பு அரணாக இருந்து தன்னுயிர் தந்திட்ட அந்த மாவீரனுடைய தாய், தந்தை, அவருடைய மனைவி, குடும்பம், பிள்ளை செல்வங்கள் உள்ளிட்ட உறவுகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த TNXCAPF என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் அங்கத்தினராக இருக்கின்ற அனைத்து என்னுடைய தேசம் காத்த வீரர்களுக்கும், என்னோடு வருகின்றிருக்கின்ற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கும், மிகச்சிறப்பானது ஒரு ராணுவ அணிவகுப்பு போன்று சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய ராணுவ அணிவகுப்பு, வரவேற்பு மற்றும் கல்லூரி மாணவர் செல்வங்களுடைய அணிவகுப்பு மரியாதை, NCC மாணவர்களுடைய அணிவகுப்பு மரியாதை மிகச்சிறப்பாக ஆசிரியர் பெருமக்களால் ஒழுங்கு செய்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை மாணவி செல்வங்கள், இங்கே நம்முடைய அருமை சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்களுடைய இடத்தில் அனுமதி கேட்டு மேடை நடுக்கம் இல்லாமல், கை கால்கள் உதறல் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சொல்லி சென்றிருக்கின்ற அருமை சகோதரிக்கும், அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதலில் இந்த அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது என்பதை மிக அழகாக நேர்த்தியாக எனக்கு ஒரு விவரக்குறிப்பை தந்திருக்கிறார்கள். அதில் AR என்றும், BSF என்றும், CIASF என்றும், CRPF என்றும், IDB என்றும், NSJ மற்றும் SSP ஒவ்வொரும் எவ்வாறு இந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்கிறது என்பதை மிக அழகாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க தமிழில் அச்சடித்து என் கரங்களில் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மத்திய ஆயுதப்படை காவல் படை CAPE அது எவ்வாறு இந்த பணிகளை செய்கிறது என்பதை குறித்து BSF இருந்து ஒவ்வொன்றுக்குமான இங்கு குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். குறிப்பா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை CRPF, அது உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஒரு மத்திய போலீஸ் படை முதன்மையான ஒரு போலீஸ் படை. அது தேர்தல், மழை, சுனாமி பிரச்சனை, கிளர்ச்சி, சட்ட ஒழுங்கு, வடகிழக்கு மாநிலம் பாதுகாப்பு, இது போன்ற எல்லா பணிகளையும் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உலக நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் மிகச்சிறப்பாக பங்காற்றி வருகிறது. அதுபோன்று BSF, அது உங்களுக்கு தெரியும், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 6386 கிமி பாதுகாப்பதற்கு 1965 இருந்து இந்த பாதுகாப்பு படையை உருவாக்கி இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு எல்லை பாதுகாப்பினுடைய படையாக இருக்கிறது. இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும், அதுபோன்று BSF துருப்புக்கள் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் போரில் எல்லை பாதுகாப்பு படை கிழக்கு பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது. இந்திரா காந்தி மற்றும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் பங்களாதேஷின் விடுதலையில் BSF முக்கிய பங்கு வகித்தது என்று ஒப்புக்கொண்டனர்.
நம்முடைய படைகள் சென்று பங்களாதேஷனுடைய விடுதலைக்காக களப்பணி ஆற்றியது என்பதை அன்றைய இரு நாட்டுடைய தலைவர்களும் பிரதமர்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை அதற்கான ஒரு சிறப்பு செய்தியாக எனக்கு இங்கு தந்திருக்கிறார்கள். அதுபோன்று 1999 கார்கில் மோதலின் போது BSF மலைகளின் உச்சியில் தங்கியிருந்து ராணுவத்துடன் இணைந்து செயல்பட்டது. மணிப்பூரில் கடந்த 10 ஆண்டுகளாக BSF வீரர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அப்பகுதியில் ஏற்படும் கிளர்ச்சியை வெற்றிகரமாக எதிர்த்து போராடி வருகின்றனர். சமீபத்தில் கூட சில உயிர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், பலியாயிருக்கிறார்கள் இந்திய நாட்டின் பாதுகாப்புக்காக. இதுபோன்று பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் எல்லையில் உள்ள பல்வேறு ICF இன்டகிரேட் செக் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய BSF அந்த எல்லையில் நிறுத்தப்பட்டு போர் சூழலும் ராணுவத்தை தாக்கல் பணிகளுக்கு விடுவிக்க அவர்களுடைய அந்த பிரிவு தயாரா இருக்குது. அதே மாதிரி CASF நாட்டின் தொழில் பிரிவுகள் அது எனக்கு நெருக்கமா இருக்கிறது. அடிக்கடி ஏர்போர்ட்ல இந்தியில தமிழ்ல மோதல் வருது. NLCல எனக்கும் அவர்களுக்குமான மோதல் நட்பாகவும் மாறுகிறது. குறிப்பா தமிழர்களால் நட்பாக அது மாறி இருக்கிறது. அவர் பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கின்ற பணிகள் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோன்று இந்திய தீபத்து எல்லை தண்டாட்சி பிரதேசத்தில் 3440 கிலோமீட்டர் எல்லையில் நிறுத்தப்பட்டு அது வடக்கு எல்லையின் கண்காணிப்பு, அதை உணர்திறன் வாய்ந்த நிறுவ மற்றும் அச்சுறுத்தப்பட்ட விஐபிகளுக்கு பாதுகாப்பு வழங்குற அந்த பணிகள் அவங்க செய்துட்டு வராங்க. அதுபோன்று SSB அவர்கள் 1751 கிமி காக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க, எல்லையினுடைய பாதுகாப்பு பணிகளை. இதுபோன்று அவர் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்காங்க. அதே அஸ்ஸாம் ரைபிள் படை வடகிழக்கு இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு, கிளர்ச்சி மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாப்பில் முன்னணி அரணாக நின்று பாதுகாத்து வருகிறது. அதுபோன்ற NSG இது 1981 ஆபரேஷன் ப்ளூவில் ஈடுபடுத்தப்பட்டு 29/30/1986 பிளாக் தண்டரை நடவடிக்கையில் மே 12 1988 ஆபரேஷன் பிளாக் தண்டர் இது போன்ற பல இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவருடைய மிகச்சிறந்த ஒரு NSC டீம். அந்த NSC என்று அநேகமா பிரதமர் ஜனாதிபதிகளுக்கும் கூட பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதுபோன்ற ஒரு மிகச்சிறந்த படங்க கூட நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் அந்த படை பாதுகாப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று நான் அறிகிறேன். அதுபோன்று பல்வேறு ஒவ்வொரு தலைப்பின் AR ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த ஒட்டுமொத்தமா இதெல்லாம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்திய நாட்டின் ராணுவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ராணுவம் என்பது அந்த கப்பல் படை, விமானப்படை, காலால் படை என்று அந்த படை அது ரொம்ப அதி முக்கியத்துவம். ஒரு போர் நடக்கும் போது 2 நாடுகளுக்கும் அப்பதான் அது பயன்படும். அதிலேயே இவர்கள் பயன்படுவார்கள். ஆனா இந்த நாட்டின் எல்லையை பாதுகாப்ப, இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நாட்டுடைய பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஐபிகளை பாதுகாப்ப எல்லா தருணங்களிலும் 24 மணி நேரமும் தன் உயிரை தருவதற்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் நான் சொன்ன இத்தனை பிரிவுகளில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய வீரர்கள். ஆக என்ன சொல்ல போன ராணுவ வீரர்களுக்கு நம்ம இந்திய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, கேபினட் கூடி முடிவெடுத்து அதற்கு பிறகு ராணுவத்தை அங்க இறக்குவாங்க. ஆனா இவர்கள் அப்படி இல்ல. இவர்கள் ரொட்டேஷனா இவர்கள் பணியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அஸ்ஸாம்ல இருப்பாங்க, காஷ்மீர்ல இருப்பாங்க, மணிப்பூர்ல இருப்பாங்க, தொழிற்சாலைகளை பாதுகாக்கிறதுல இருப்பாங்க, இஸ்ரோவில் இருப்பாங்க, ஹார்பர்ல இருப்பாங்க. எங்கெல்லாம் இந்த தேசத்தின் பாதுகாப்பு அரண் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக இருந்து எதிரிகளின் தாக்குதலுக்கும் விபத்துகளுக்கும் திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதலுக்கும் முதலில் முகம் கொடுத்து தன்னுயிரை தியாகம் செய்கின்ற அந்த தியாக செயல்களை உள்ளடங்கியதுதான் நான் சொன்ன எத்தனை படைகளும். அந்த படை வீரர்களில் தான் இன்றைக்கு இந்த புல்வாமா தாக்குதலிலே உயிர் நீத்த நமது நாட்டின் காவல் அரண்கள், காவல் தெய்வங்களுக்கு நாம் இங்கு பூக்களை தூவி 6ஆம் ஆண்டு இந்த நிகழ்வை, இந்த அமைப்பு இங்கு நடத்துகிற இந்த நிகழ்வில் நாம் அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தேசத்தின் விடுதலையாகட்டும், இந்த தேசத்தின் பங்களிப்பாக இருக்கட்டும், இந்த தேசத்தின் எல்லா விதமான கட்டமைப்புகளுக்கும் இந்த தமிழ் சமூகம் முகம் கொடுத்திருக்கிறது, தமிழ் சமூகம் உயிர் கொடுத்திருக்கிறது, உயிர்கொடை கொடுத்திருக்கிறது என்பதை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அந்த குடும்பத்தார் தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த மலர்தூவி கண்ணீர் வணக்கம் செலுத்தி கண்ணீரோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய தமிழன் என்றாலே இன்றைக்கு நமக்கென்று தனியா ஒரு குணம் உண்டு. அதிலும் நாம் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிற விடயங்களில், நம்முடைய இந்தியாவின் ஒருமைப்பாடு விடயங்களில், இந்தியாவின் பிரிதொரு மாநிலத்தில் இந்த தேசம் காத்தவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னாலும், அல்லது கார்கில் போர் என்று சொன்னாலும், அல்லது புல்வாமா தாக்குதல் என்று சொன்னாலும், அந்த உயிரிழந்த மாவீரர்களை வணங்குவது, போற்றுவது, அவர்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வது, அல்லது வேறு விதமான கொடிநாள் வசூலில் தொடங்கி எல்லாவற்றிலும் இந்திய நாட்டில் ஒரு மாநிலம் தன்னகத்தே முதன்மை இடம் பெறுகிறது என்று சொன்னால் அது தமிழகமும் தமிழர்களாகிய நாம் என்பது எவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த அளவுக்கு நாம் மிகப்பெரிய இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு,
தேசத்தின் பாதுகாப்பு அரணுக்கு, இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு, இந்த தேசத்தின் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கு, இந்த தேசத்தின் நீண்ட பாதைகள் கொண்டிருக்கிற இன்றைக்கு அந்த எல்லைகளை பாதுகாப்பதில் இருந்து இங்க கூட சில படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பனி 10 அடி 15 அடி பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள். அங்கு கூட இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த CISF என்று சொல்லக்கூடியவர்கள், CISF இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த அஸ்ஸாம் ரைபிள் பிரிவு என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையாக எல்லா நேரங்களிலும் பணியமர்த்தப்பட்டு பணிச்சுமைக்கு உள்ளாகி இந்த தேசத்தை காத்து நின்ற காவல் தெய்வங்கள். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக இவர்களுக்கு இதே பணிகளை செய்கின்ற, இன்னும் சொல்ல போனால் அரசுகள் அறிவித்து, நான் சொன்ன ஜனாதிபதி, பிரதமர், கேபினட், அமைச்சரவை, நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்து எப்பயாவது ஒரு முறை, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு போர்ஸ், அவங்க ராணுவ வீரர்கள், அந்த ராணுவம், அந்த அவர்களோடு சேர்ந்து அதற்கு நிகரான வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இவர்களும். எல்லாரும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. உடையில் இருக்கும், பேச்சில் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் பணிகள் எல்லாம் இந்த நாட்டை பாதுகாப்பது பாதுகாப்பது பாதுகாப்பது, அதுதான் ராணுவம் செய்கிறது. இந்த அமைப்பின் கீழ் இருக்கிற, இந்த தலைப்பின் கீழ் இருக்கிற இவர்களும் செய்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் எங்களை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகள் அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த அடிப்படை மனிதநேயத்தோடு இந்த நாட்டின் எல்லையை, இந்த நாட்டின் பாதுகாப்பை பாதுகாக்கிற அந்த ராணுவ வீரன் குடும்பத்தை எப்படி இந்த அரசு பாதுகாக்கிறதோ, அவர்களுக்கு எவ்வாறு ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கான வேண்டுகோள்களை நிறைவேற்றுகிறதோ, அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறதோ, அதுபோல் எங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பா அந்தந்த மாநில அரசுகள் இது போன்றவர்களை பல்வேறு அரசு பணிகளுக்கும், அரசு சாரா பணிகளுக்கும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பயன்படுத்துகின்ற போதும் அவர்கள் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்கிற கோரிக்கையை தான் கடந்த காலங்களில் என் கரங்களிலே தந்தார்கள். அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் அவர் கொடுத்த குறிப்புகளின் அடிப்படையில் வேண்டுகோள் வைத்து பேசினேன். ஆனால் அரசு அவர்களுடைய பார்வையும் இவர்களை தமிழ்நாட்டில் இருக்க ஆர்மட் போலீஸ், ரிசர்வ் போலீஸ், சிட்டி போலீஸ், AR போலீஸ் என்று அப்படி பார்த்துவிட்டு அவர்களுடைய அந்த அறிவிப்பில் கூட ராணுவ வீரர்களுக்கு பொருந்துகிறதை தவிர கோரிக்கை வைத்த இந்த அமைப்பின் கீழ் இருக்கிற இவர்களுக்கு பொருந்தவில்லை. ஆதலால் மிக தெளிவாக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நம்முடைய ஆசிப்பவருடைய முன்னிலையில் நான் தமிழக அரசுக்கு இருக்கிற பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நான் முன்வைக்க விரும்புவது, அவருடைய கோரிக்கை 1, மத்திய உள்துறை அமைச்சகம் அலுவல் குறிப்பாணை 27/11/2012 தேதி 23 நவம்பர் 2012 மீது விரைந்து முடிவெடுத்து முன்னாள் ராணுவத்திற்கு வழங்கப்படும் மாநில அரசின் சலுகைகள் முன்னாள் மத்திய காவல் படையினருக்கும் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். ராணுவத்தினருக்கு கிடைப்பது எங்களை போன்ற முன்னாள் காவல் படை வீரர்களுக்கும், அதுல நான் சொன்ன இந்த உட்பிரிவுகள் படிச்சல, BSF, CSF, CISF, AR, அஸ்ஸாம், இதெல்லாம் படிச்ச பாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பினருக்கும், இந்த CAPF, WAR இவர்களுக்கும் இந்த சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்பது பிரதானம். உள்துறை அமைச்சர் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. மேற்படி 2 மத்திய உள்துறை அமைச்சக அலுவலக குறிப்பாணை 2012ஆம் ஆண்டு முதல் 4 தேதி வரை தமிழ்நாடு அரசு முடிவெடுக்காத நிலையில் பரிசீலனையிலே உள்ளது. 2012 எங்க இருக்கு, இப்ப 2024 எங்க இருக்கு, 25 வந்துச்சு. ஆக கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் அனுப்பிய சுற்றறிக்கையின் மீது, அரசாணையின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து, பின்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டை விட மிகச்சிறிய மாநிலமாக கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களான டையூ மற்றும் டாமன் ஆகிய அவர்கள் 2013ஆம் ஆண்டு நடவடிக்கை எடுத்து அம்மாநில மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு முன்னாள் ராணுவத்தினர் அந்தஸ்து வழங்கி கௌரவித்துள்ள நிகழ்வு அந்த மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இதுக்கு முன்னித்தி வேறு முன்னுதாரணம் இருக்குதா அப்படின்னு நம்முடைய தமிழக முதலமைச்சரும், நம்முடைய சீஃப் செக்ரட்டரியும், நம்முடைய ஹோம் செக்ரட்டரியும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள் என்று சொன்னால், எமது இந்த படை வீரர்கள், இந்த எல்லை காத்த வீரர்கள் அதற்கான முன்னுதாரணத்தை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கோவா, டைமண்ட் உள்ளிட்ட இந்த பகுதிகளிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை ராணுவத்துக்கு நிகராக மதித்து அந்த அரசு இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதன் வழி நின்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என் அன்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தியாகராய அரங்கிலிருந்து நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். அப்புறம் கேட்கிறாங்க, இவங்க இன்னைக்கு ஓய்வு பெற்று வந்து உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது என்னுடைய சகோதரன் மாதிரி உயிர் தியாகம் செய்திருக்கலாம்,
ஆனால் இவர் குடும்பங்கள் ஒரு சாதாரண கோரிக்கை தான் வைக்கிறாங்க. 7 கோடி மக்கள் உள்ளடங்கிய இந்த நிலத்தில் இது போன்று பணி செய்து கொண்ட நம்முடைய வீரர்களுக்கு, இந்த ஆயுத காவல்படை வீரர்களுக்கு சின்னதா கேட்கறாங்க. அது ஒரு நாளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வராது. குறைந்த செலவில் அரசுக்கு ஒரு விதிவிலக்கு கேட்கறாங்க. வீட்டு வரி, தண்ணீர் வரி, சொத்து வரி, இது ஒட்டு மொத்தமா இன்னும் பெரிய கோடிக்கணக்கில் வந்தாது ஒரு வீட்டுக்கு. அதை விலக்கு கேட்கறாங்க. காரணம், தன் உயிரையே இந்த நாட்டின் பாதுகாப்பாக தருவதற்கு எல்லையில் பாதுகாப்பு அரணாக இருக்கிற அந்த வீரர்கள் கேட்கின்ற இந்த குறைந்தபட்சம், நம்ம போர்ல செத்து போன பிறகு 50 லட்சம் பணி செய்து நாட்டுக்காக உழைத்து காயப்பட்டு சண்டையிட்டு அல்லது ஓய்வு பெற்று வந்து குடும்பத்தோடு நிம்மதியா வாழும்போது வருஷம் சொத்து வரியை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, இபி வரியை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க சொல்றாங்க, தண்ணி குடிக்கிற தண்ணி விற்பனை பொருளா மாறிட்டு இருக்கு. அதனால அந்த தண்ணீர் இயற்கை கொடுக்கிற கொடை, அந்த கொடையை நீங்கள் இந்த நாட்டை பாதுகாக்கிற, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர்த்தேக்கங்களை, மிகப்பெரிய அணைகளை பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாப்பது இந்த வீரர்கள் தான். இவங்களை பாதுகாத்தாதான் அந்த தண்ணி சீராக எல்லாருக்கும் விநியோகிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற டேம், மிகப்பெரிய அணைகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்ப மேட்டூர் டேம் எடுத்துங்க, வைகை டேம் எடுத்துங்க, அருவிநேர் டேம் எடுத்துங்க, திரிமூர்த்தி அணை எடுத்துங்க. எல்லா இடத்துலயும் அங்க 2 தமிழ்நாட்டுடைய ஏஆர் பட்டாலியும் துப்பாக்கியோட காவல நிப்பாங்க. மாநில அரசில் இருக்கிற இந்த அணைகளை மாநில அரசு காவல்படை காக்கும் போதுதான் அதுல எவனும் விஷத்தை கலக்க மாட்டான். இப்ப வேங்க வயல்ல தண்ணி தொட்டில மலத்தை கலந்த மாதிரி கலக்காம இந்த மக்களுக்கு சீரான குடிநீரை இந்திய முழுக்க உறுதி செய்வதுதான் இந்த படை வீரர்களுடைய பாதுகாப்பு வீரர்களுடைய பணி. அதையும் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப நம்மளே சொல்லியிருக்கோம், காவேரி மேலாண்மை வாரியம் 2 தரப்பு பொறியாளர்கள் போய் ஆய்வு செய்யும் போது கேரளா போலீஸ் நம்ம ஆளுங்க அடிச்சிடறான், நம்ம அதிகாரிகள் அடிச்சிடறான். அதனால நான் சொன்ன இந்த பிரிவுகளின் படையை சார்ந்தவர்களை வைத்துக்கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு சில டிஸ்பியூட் இருக்கிற மாநிலங்களுக்கு இடையில் இருக்கிற அணைகளுக்கு, நீர்நிலைகளுக்கு இது போன்று இந்த படை வீரர்கள் தான் பாதுகாத்து அந்த அணையில் அதை அந்த தண்ணீரை எந்தவித கிருமிகள் கலப்பு இல்லாம கண்காணித்து மேல டவர் வச்சுக்கிட்டு உட்காந்து வாட்ச் பண்ணி இரவு பகலா இந்த தண்ணீர் சீரான தண்ணீரை மக்களுக்கு கொடுக்கறாங்க. அப்படிலாம் நாங்க பாதுகாத்து எல்லையில இந்திய நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுத்தோம். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் விதிவிலக்கு கொடுங்க, அந்த வரியை போடாதீங்க. அது என்ன தண்ணி வரி மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும், அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு ஒரு விதிவிலக்கு கேட்கிறார்கள். அதை தர வேண்டிய இடத்தில் இருப்பது, சொத்து வரிக்கு விலக்கு தர வேண்டிய இடத்தில் இருப்பது, நம்முடைய மின்சாரத்திற்கான வீட்டு வரி, மின்சார வரி கூட உங்க கேட்கல போட்டுருக்கு. நான் தான் கேட்கிறேன், மின்சாரம் கூட உங்களுக்கு இலவசமா கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்எல்சி மின்சாரம் உற்பத்தி பண்ணி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்குள்ள அனுப்புறாங்க. அங்க நம்முடைய சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தமிழர்களும் இருக்கிறார்கள், இந்தியர்கள் அனைத்து மாநிலத்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்க தான் இரவு பகல் பாராமல் அந்த காவல் பணியில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு அனுப்புறாங்க. அதனால இலவச மின்சாரம் கூட கொடுக்கலாம். அது இலவச, நீங்களா பம்பு செட் வச்சிருந்தா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த படை வீரர்களுக்கும் அந்த 100 மீட்டர் 100 யூனிட் அதுக்கு பிறகு அப்படிலாம் இல்லாம அவர்கள் வீடுகளுக்கு அனைவரு விவசாயத்திற்கு இலவசம் தருவது போல் அனைத்து இந்த படை வீரர்களுக்கும் இலவச மின்சாரத்தையும் தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் தமிழக முதலமைச்சரிடம். அடுத்தது, இந்த குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துறாங்க. அதுல ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியல பாருங்க. அதுல நம்பர் .1 வெல்ஃபேர் போர்டு மூலம் ராணுவத்திற்கு நலத்திட்டங்கள் செய்யப்படுகிறது. எனக்கு கொஞ்சம் கண்ணு சின்ன எழுத்தா இருக்கு, அது இல்ல. தமிழக அரசு பயில் 5% இடஒதுக்கீடு இல்ல. தமிழக அரசு டெக்ஸ்கோ உருவாக்கி அதன் மூலம் மறு வேலை வாய்ப்பு அளிக்கிறது, அதுல எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க, பிடெக், பிஇ, ஐஐடி, எம்பிபிஎஸ் போன்று. அதில் இந்த ராணுவ வீரர்களுக்கு நிகரான உடை, பேட்ச் மற்றும் மாறல் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இல்லை. மருத்துவ வசதிகள் இவர்களுக்கு இல்லை. மாவட்டந்தோறும் கேண்டீன் வசதிகள் இவர்களுக்கு இல்லை. குடிசை மற்றும் வாரியத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கு இவர்களுக்கு இல்லை. மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாளில் குறைகளை நிவர்த்தி செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனா அதுக்கு அழைக்கலன்னு நினைக்கிறேன். வீட்டு வரி விலக்கு சொல்லிட்டீங்க. விதவைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது. இவர்களுடைய வாரிசு அல்லது இவருடைய துணைவியார் போர் வீரர்களுடைய அவங்களுக்கு இல்ல. பென்ஷன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து வருகிறார்கள், அது உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார்கள், அது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் புதிய திட்டத்தின் வாயிலாக சுய தொழில் தொடங்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 30% மூலதன மானியத்தில் 1 கோடி வரை கடன் உதவி.
இது வந்து ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கறாங்க. நான் சொன்ன இந்த 5-6 படைப்பிரிவில் இருக்கிற இவர்களுக்கு இல்ல. ஆக இவர்களும் இந்த நாட்டை பாதுகாக்கின்ற, இந்த நாட்டினுடைய எல்லை சாமியாக, காவலரனாக, எதிரிகளோடு போரிடக்கூடியவர்களாக, இந்த நாட்டின் எல்லா விதமான தொழிற்சாலைகளிலிருந்து, ராணுவ நிலையங்களிலிருந்து, விமான நிலையங்களிலிருந்து, ஹார்பர்ல இருந்து எல்லா இடங்களிலும், அதே மாதிரி நம்முடைய தாஜ் கோர்மன்ற ஓட்டர் தாக்குதலாக இருக்கட்டும், இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற தாக்குதலை உயிர் திறந்தவர்கள் ராணுவ வீரர்கள் அல்ல, இந்த அமைப்பை சார்ந்த இந்த வீரர்கள் தான் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதுலயும் இந்த புல்வாமா தாக்குதல்ல ராணுவ இன்டெலிஜென்ஸ் இவர்களுக்கு இங்க ஆர்டிஎக்ஸோட இங்க வந்திருக்காங்க, இவங்களை கொல்ல போறாங்க, தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக அந்த படை வீரர்கள் தரைமார்க்கமாக அழைத்து வரப்பட்டு அவர்கள் அந்த ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுக்கு பலியாகியவர்கள் தான் இங்கே படமாக இருக்கிற இந்த எல்லை காத்த வீரர்கள். ஆக அரசு நிர்வாக திறமையின்மை என்று நான் சொல்வதை காட்டிலும் அந்த இன்டெலிஜென்ஸ் இடைவெளி அல்லது குளறுபடிகளால் இன்றைக்கு இந்த 40க்கு மேற்பட்ட உயிர்கள், இந்த எல்லை காத்த வீரர்களுடைய உயிர்கள் இன்றைக்கு பலியாகி இருக்கிறது. அதில் நம்மில் ஒருவருடைய உயிரும் பலியாகி இருக்கிறது. ஆக இந்த நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து இதையெல்லாம் நீங்கள், நான் சொல்றது 3 மாநிலங்களில் முன்னுதாரணம் இருக்கிறது. ஆதலால் தமிழ்நாடு எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வி மருத்துவத்தில் முன்னுதாரணம். அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆசிப் போன்ற மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அன்றைக்கு நான் இருந்த அரசியல் கட்சி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக, கேபினட் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்வி தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் தான் சட்டமன்றத்தில் முன்வைத்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அரசுக்கு பெருமை. அதற்கு உங்க பாணியில சொல்லணும், கிராம பாணியில சொல்லணும், அதற்கான முதல் புள்ளியை அல்லது முதல் பிள்ளையார் சுழியை போட்டவன் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் தான். அதே மாதிரி பொறியியல் கல்லூரி ஒரு காலத்துல திருச்சி, சென்னை, இது போன்ற கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்துச்சு, பொறியியல் கல்லூரிகள் இருந்துச்சு அரசு சார்பா. அது மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியாக உருவாக்கி ஏழை எளிய கிராமப்புற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்கள் பொறியாளராக, மருத்துவராக வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நான் முன்வைக்கப்பட்டதுதான் முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை கிண்டியில் இருந்து பிரித்து கொண்டு போய் நான் சார்ந்திருக்கிற என் பண்ருட்டி தொகுதியில் முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்தவனும் வேல்முருகன் ஆகிய நான் தான். அதுபோன்று மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதுபோன்று பல ஸ்கீம், இந்த லாட்டரி ஒழிப்பு, அதுபோன்று மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியது, இது எல்லாம் என்னுடைய ஆலோசனைகளால், என்னுடைய கவன ஈர்ப்புகளால், என்னுடைய தனிநபர் மசோதாக்களால் இந்த நாட்டினுடைய அரசுகள் திட்டங்களாக கொண்டு வந்தது. ஆக அதன் அடிப்படையில் நான் இங்கு இந்த அரசுக்கு பல கோரிக்கைகள் வைக்கின்ற போது அதை கனியோடு பரிசீலித்து அதையெல்லாம் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, இன்றைய முதலமைச்சர் தளபதி போன்றவர்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அதனால் இந்த பிரிவு ராணுவத்துக்கு நிகரான, கிட்டத்தட்ட ராணுவமாகவே பணி செய்த இவர்கள் வைக்கின்ற இந்த சாதாரண கோரிக்கைகள், இது ஒன்னும் பெரிய பொருள் செலவுலாம் ஒன்னும் ஆகாது தமிழ்நாடு அரசுக்கு. நீங்க சொல்லலாம், நாங்களே இந்திய அரசு கிட்ட கை நீட்டிட்டு இருக்கிறோம், ஒன்றிய அரசு 1 ரூபாயை வசூல் பண்ணி 29 பைசா தான் கொடுக்குது, 1000 கோடி வசூல் பண்ணி 29 கோடி தான் கொடுக்குது, நாங்கள் பல்வேறு சிரமத்தில் தமிழ்நாடு அரசு தனது ஊழியர்களை, தனது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கே கூட பென்ஷன் தராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். இங்கே பென்ஷன் வாங்க வேண்டியவர்களும் பாதுகாப்பா இருக்கணும், தமிழ்நாடு அரசுல பணி செய்யக்கூடியவர்களும் பாதுகாப்பா இருக்கணும், இந்த நாடு நாடாக இருக்கணும், இந்த நாட்டின் எல்லை வழியாக தீவிரவாத அச்சுறுத்தல்கள் வந்துவிடக் கூடாது, தாஜ் கவர்மெண்ட் பாராளுமன்ற தாக்குதல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்த படை வீரர்களின் கோரிக்கையை தமிழக முதல்வர் கருணையோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரின் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக முன்வைத்து, ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நடத்துகின்ற இதனுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஆபீஸ் பேர் என்று சொல்லக்கூடிய அனைத்து நம்முடைய இந்த படை வீரர்களுக்கும், இதில் தற்போது இதற்கு டிஐஜி ரேங்கில் கிட்டத்தட்ட 3 உயரதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். கடந்த முறை நான் பங்கெடுத்த அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த படைகளில் பணியாற்றிய டிஜிபி, ஏடிஜிபி ரேங்க், டிஜிபி, டிஐஜி, எஸ்பி போன்ற பணிகளில் இருந்தெல்லாம் வருகை வந்து உங்களை கௌரவித்தார்கள், சிறப்பு செய்தார்கள். அதுபோன்று எனக்கும் பின்னால் இப்போது அமெரிக்கா, நம்முடைய இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்தவர்களை எல்லாம், மெக்சிகோவை நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் கைவிலங்கிட்டு, கால் விலங்கிட்டு வெளியேற்றி வருகிறார்கள். அதனால் அதை கண்டித்து ஒரு போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர், சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் ஆளாக நான் பேசிவிட்டு இங்கே நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என்பதற்காக நான் விடைபெற்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு
நீங்கள் இந்த பட்டியலில் அழைக்கப்பட்டிருக்கிற பல தலைவர்கள் அந்த மேடையிலே தான் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு பிறகு அவர்கள் பேசிவிட்டு இங்க வர இருக்கிறார்கள். உங்களை வாழ்த்திருக்கிறார்கள். உங்கள் கோரிக்கைகளை நியாயமாக நம்முடைய தமிழக அரசுக்கு எடுத்து வைத்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான உரிய புற அரசியல் அழுத்தங்களையும் தர இருக்கிறார்கள். எனது பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக இங்கே வந்திருக்கிற தமிழ்நாடு அரசின் உளவுத்துறையின் மூலமாகவும் முதலமைச்சரின் கண்டிப்பா கரங்களுக்கு இந்த செய்தி சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். அப்படியே சென்றடைஞ்சு தீர்வு கிடைக்கவில்லை என்றாலும் அநேகமா அடுத்த மாதம் மார்ச் மாதம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. போன முறை வந்தேன், நீங்கள் கொடுத்தீர்கள், அங்கே பேசினேன். இப்ப அடுத்த மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இந்த எளிய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களின் குரலாய் இந்திய முழுக்க இருக்கிற இந்த படைகளிலே பணி செய்த எம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை எம் எல்லை சாமிகளுக்கும் எமது வீரர்களுக்குமான குரலாக, உங்களின் குரலாக வேல்முருகனின் குரல் வருகின்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒலிக்கும் 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 என்பதை தெரிவித்து, எனக்கு உங்களில் ஒரு ரசிகர் இருக்கிறார். அவர் இங்க வந்திருக்காரான்னு தெரியல, திண்டுக்கல்ல இருக்கிறார். அவர் அடிக்கடி எனக்கு போன் பண்ணிடுவார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க அந்த பக்கம் வரும்போது சொல்லுங்க, நான் வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன், நாங்க முன்னாள் வீரர்கள்லாம் உங்களை எல்லையில வரவேற்கிறதுக்கு வரோம் அப்படி என்னை பாசமழையால் நிகழ்வித்துக் கொண்டே இருக்கிறார். இங்கே கூட என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து இங்கே வந்து என்னை நேரம் கேட்டார்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் வருகிறேன். நான் கூட இன்றைக்கு இரவு புதுக்கோட்டை, நாளை காலை நிகழ்ச்சி, அப்படியே நம்ம பண்டூட்ல இருந்து அப்படியே திருச்சி போய் புதுக்கோட்டை போயிடலாம், சென்னைக்கு வந்துட்டு போனோமா அப்படின்ற சூழல் வந்த போது நான் இதுக்காக வரணும் அப்படின்னு திட்டமிட்டேன். இப்ப கூடுதலா இன்னொரு நிகழ்ச்சி, அங்க போராட்ட நிகழ்ச்சியாக 2 நிகழ்ச்சி, கண்டிப்பா அது இல்லை என்றாலும் உங்களுக்காக வந்துவிட்டு தான் நான் புதுக்கோட்டைக்கும் நாளை மறுநாள் திருச்சி நிகழ்ச்சிக்கும் செல்ல இருந்தேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ராணுவ வீரர்கள், அது உங்களை போன்ற படை வீரர்கள் குறிப்பாக என்னை சந்திக்கின்ற போது முதல் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட அந்த பரிச்சயம், அந்த முகப்பரித்தை வைத்துக் கொண்டு தொடர் வண்டியில, பேருந்து நிலையங்கள்ல, பொது இடங்களை பார்க்கும்போது வந்து கை கொடுத்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சியை நான் நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பூஸ்ட், ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தருகிறது. எனக்கு ராணுவ வீரர்களே கூட இருக்கிற மாதிரி தான். நான் வந்து உங்களை ராணுவ வீரர்களா தான் பாக்குறேன். நீங்க தான் எங்க பிஎஸ்எஃப், சிஏஎஃப் அதெல்லாம் புரிய வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்களும் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள், அந்த பல்லாயிரக்கணக்கான ஓய்வு பெற்ற பணியில இருக்கிற ராணுவ வீரர்களும் என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தம்பியாக, என்னுடைய மூதாதையராக இன்றைக்கு இருந்து இன்றைக்கு இது போன்ற ஒரு ஒழுங்கமைப்பு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்துவதிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உள்ள வந்த உடனேயே அந்த ஒரு அணிவகுப்பு மரியாதை, அதற்கு பிறகு என்சிசியினுடைய அணிவகுப்பு மரியாதை, அதற்கு பிறகு முத்துக்குமாரசாமி கல்லூரி மாணவர்களுடைய அணிவகுப்பு மரியாதை, அது வந்து கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனா இருக்கிறேன். அப்ப அந்த கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது என்ன பார்க்க டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, எஸ்பி, டிஐஜி எல்லாம் வரும்போது அந்த மடல் கடல் எல்லாம் போட்டுக்கிட்டு கிராஸ் பெல்ட் போட்டுட்டு வந்து அட்டென்ஷன்ல நின்று ஒரு விசிட் பண்ணி தான் உட்காருவாங்க. அதே மாதிரி நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பியோட ஆய்வுக்கு போகும்போது அங்க எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அந்த பரேடு ஒன்று கொடுப்பாங்க. அதுல அதை விட மிக நேர்த்தியா இருக்கு நம்முடைய என்சிசி மாணவர்களுடைய அணிவகுப்பு, நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அணிவகுப்பு. அவ்வளவு அந்த ஒரு இந்த தம்பி ஒரு குரலை, பெண் பிள்ளைகள் அப்படியே அவங்க அந்த நெஞ்ச நிமித்தி அந்த கம்பீரமா அந்த ராணுவ வீரனுக்கு உரிய, எப்படி இன்னைக்கு பார்டர்ல, காஷ்மீர் பார்டர்ல நம்முடைய 2 வீச முறுக்கு படை வீரர்கள் அங்க அந்த சல்யூட் பண்ணுவாங்கல்ல, இந்த முட்டிகால தூக்குவாங்க பாருங்க, மாற அளவுக்கு தூக்குவாங்க. அப்படியே அந்த உடம்புலாம் நமக்கு அப்படியே சிலிர்க்கும். அப்பதான் நம்ம இந்தியர்கள் பெருமைப்படுவோம். அப்படியே நம்மளை அறியாமலே நம்முடைய கண்ணுல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அப்படி அந்த மாதிரி என்னுடைய பெண் பிள்ளைகளும் என்னுடைய மாணவர் செல்வங்களும் அந்த அணிவகுப்பு மரியாதையை இங்க நடத்தினார்கள். அந்த வகையில நான் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னேமாங்க, யானை வரும் பின்னே, அது மாதிரி அண்ணன் திருமாவர்களுக்கு முன்பு நண்பர் வன்னியரசு வந்து உட்கார்ந்துட்டார். எனக்கு இடப்பட்ட கட்டளை அண்ணன் திருமா வருகின்ற வரையில் பேசியிருக்க வேண்டும் என்பது. அதனால அண்ணன் மேடைக்கு வந்துட்டாங்க. அதனால நான் பேசிட்டு இங்க வந்தேன். இப்ப நான் இங்க பேசிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறேன். இப்ப அண்ணா உங்களோடு இருந்து இதை சிறப்பு செய்வார்கள், உங்களை வாழ்த்துவார்கள். உங்களுடைய இந்த கோரிக்கைகள், இந்த நியாயமான கோரிக்கைகளுக்காக நிச்சயம் குரல் கொடுப்பார்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மீதி எல்லாம் படிச்சுட்டுனா முன்னாள் படை வீரர் நலவாரியம் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு அளிக்க வேண்டும். அது மாதிரி டெக்கோ என்னும் அமைப்பின் முன்னாள் படை வீரர்களுக்கு மறுவேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, அதுபோல் முன்னாள் மத்திய ஆயுதப்படை காவல் வீரர்களுக்கு டெஸ்கோ சிஏபிஇ என்ற அமைப்பை புதிதாக உருவாக்கி எங்களுக்கு மறு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி மறுவாழ்வு அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அனைத்திலும் 5% இடஒதுக்கீடு முன்னாள் மத்திய ஆயுதப்படை காவலர்களுக்கு வழங்க வேண்டும்.
9 முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவது போல் எங்கள் மத்திய ஆயுதப்படை காவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கல்விக்கு தான் கேட்கறீங்க. உங்க பிள்ளைகள் படிக்கணும் தான் கேட்கறீங்க. அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளாம் நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, நான் கூட்டணியில் இருக்கின்ற இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கையை முன்வைத்து மிகச்சிறப்பாக, மிக ஒழுங்கமைக்கப்பட்டு, மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவ பண்புகளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்கின்ற அத்தனை எமது காவல் படை வீரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.